கரூர் இன்சிடென்ட் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இதை வந்து ஒரு சாதாரண நியூஸ் மாதிரி நம்மளால கடந்து போக முடியாது. ஏன்னா அங்க இறந்திருக்கவங்க எல்லாரும் நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. உங்களை எல்லாரையும் ஒரு விஷயம் நான் கேட்கும், இதுல டிஎம்கே தப்பா டிவிகே தப்பா அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி என்ன கேட்டா முதல் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் நான் பீப்புள் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். உங்களை எல்லாரையும் ஒரு விஷயம் கேட்கிறேன், நீங்க ஆக்டர் விஜயை பார்க்க போனீங்களா இல்ல பொலிட்டிக்கல் லீடர் விஜயோடைய ஸ்பீச்சை கேட்க போனீங்களா? அங்க மேஜரா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பைபாஸ்ல இருந்து அவர் உள்ள வர வரைக்கும் அவர் வண்டியோட லைட்டையும் ஷட்டரையும் வந்து அவர் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம். இன்கேஸ் அது ஷட்டர் ஓப்பன்ல இருந்திருந்தாலோ இல்ல வந்து லைட் ஆன்ல இருந்திருந்தாலோ பைபாஸ்ல மோஸ்ட்லி இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. கூட்டம் பாதி கூட்டம் கலைஞ்சு போயிருக்கும். இங்க ஆல்ரெடி எல்லாருமே இங்க நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து கூட்டம் வர வர வரதான் வந்து அவங்க எல்லாரும் விஜய் அவங்க வண்டியோட வரும் வந்த கூட்டம் மொத்தமா இங்க அமுக்கும் போது இந்த இடத்துல வந்து ரஷ் ஏற்பட்டுச்சு அப்படின்றதுதான் சொல்றாங்க. ஒருத்தரை பார்க்க போறதுக்கு அவர் என்ன கடவுளாங்க? அவரை வந்து உங்களால பார்க்கவே முடியாதா, செய்ய முடியாதா? ஒருத்தர் வந்து எடப்பாடி சேலம்ல இருந்து 3 வயசு பிள்ளைய கூட்டிட்டு வந்து நின்றுகிட்டு இருக்காரு. நைட்டு 2 மணிக்கு வந்துட்டாரு. நைட் 2 மணிக்கு அந்த பிள்ளை தூக்கம் கெட்டு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம வெயில்ல நிக்கணும், அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் நிக்கணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் தலையில இருக்கா? இல்ல அந்த பிள்ளை வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டுச்சா? இன்னொரு கப்பல் எங்க குழந்தைக்கு வந்து விஜய் அவர்கள் தான் வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு நம்ம சொல்ல முடியும்? கொஞ்சம் கூட வந்து நம்மளோட பிள்ளைங்க மேல வந்து நம்ம தான் அக்கறையா இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பிஹேவ் பண்ணா வந்து இது யார் மேல தப்புன்னு சொல்ல முடியும்? நம்ம கவர்மெண்ட் மேல தப்பு சொல்ல முடியுமா இல்ல வந்து போலீஸ் மேலதான் வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? அங்க நிக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ் கிட்டயும் நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்க எத்தனை பேர் உங்க வீட்டோட ஈவி பில்ல கட்டுறதுக்கு போயிட்டு லைன்ல நின்றுப்பீங்க? எத்தனை பேர் வந்து உங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்க போய் லைன்ல நின்றுப்பீங்க? உங்க அப்பா அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை பேர் போய் லைன்ல நின்றுப்பீங்க? ஒரு ஆக்டரை பாக்குறதுக்கு உங்களால இவ்வளவு நேரம் நிக்க முடியும், இவ்வளவு விஷயம் பண்ண முடியும். டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறீங்க, மரத்து மேல ஏறுறீங்க, ஜென்ரேட்டர் மேல ஏறுறீங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து உயிர் வந்து அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா? அவருக்காக வந்து நாங்க உயிரையும் கொடுப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க. உங்க உயிர் உங்க அப்பா அம்மா கொடுத்தது. உங்க அப்பா அம்மாக்காக நீங்க உயிரை கொடுப்பீங்களா? அப்பா அம்மாக்காக ஏதாச்சும் பண்ணுவீங்களா, செய்வீங்களா? அப்படி இருக்கும்போது உங்களை வந்து யாராலையுமே வந்து மாத்த முடியாது. என்ன சொல்றீங்க? நாங்கெல்லாம் மாற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சு வந்து விஜய் பின்னாடி போறோம் அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க. உங்களை ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உங்க மாதிரி மைண்ட் செட் இருக்க ஆளுங்க காமராஜர், அம்பேத்கர், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் யாரு வந்தாலும் உங்களெல்லாம் வந்து மாத்த முடியாது, செய்ய முடியாது. நீங்க மாறணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் உங்களால மாத்த முடியும். ஏன்னா இந்த நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் யாருன்னா வந்து பீப்புள். நான் அவங்களதான் வந்து மெயினா சொல்லுவேன். ஏன்னா 3 வயசு பிள்ளை ஓட்டு போட போதா இல்ல ஸ்கூல் படிக்கிற பிள்ளை ஓட்டு போட போதா, செய்ய போதா? நீங்க விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா நீங்க அங்க போய் நிக்கணும்ன்ற அவசியமே இல்லையே. அவருக்கு நீங்க ஓட்டு போட்டாலே போதும் தானே. அது உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? நீங்க அங்க போய் நின்று அந்த கூட்டத்துல நின்று அவரை ஜெயிக்க வைக்கணுமா? இல்ல அவருமே சொல்றாரு தானே உங்களுக்கு கர்ப்பிணிகள் வராதீங்க, குழந்தைகள் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு தானே. அப்படி என்ன ஒரு நடிகரை பாக்குறதுல உங்களுக்கு என்னங்க அவ்வளவு